தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் செப்டம்பர் 13ஆம் தேதி தொடங்க இருக்கு. திருச்சியில இருந்து மதுரை வரைக்குமான இந்த சுற்றுப்பயணம் டிசம்பர் 20ஆம் தேதி நிறைவடைகிறது. திருச்சி தொடக்கத்திற்கான அனுமதி, அனுமதி மறுப்பு அப்படிங்கிறதே 2-3 நாட்களான செய்தியாக பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த ரோட் ஷோ மட்டும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல தான் மரக்கடை பகுதியில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்திரம் பேருந்து நிலையத்தில் கேட்கும்போது அந்த இடத்துல பேசக்கூடாது. அதே போல் திருச்சியில் பேசிட்டு நெடுஞ்சாலை வழியாக அடுத்தது அரியலூர், பெரம்பலூர் அப்படி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த செய்திகள் போயிட்டுருக்க நிலையில் தமிழ்நாட்டில் சமீபத்தில் கடந்த 2-3 நாட்களாக நடந்த சம்பவங்கள், அதே போல் ஒரு வாரத்துக்கு முன்பு மிக முக்கியமாக நடந்த இன்சிடெண்ட், அந்த இன்சிடெண்ட்லாம் மிகப்பெரிய அளவில் விவாதமாக ஆகலை. அதையும் மிகப்பெரிய அளவில் பேசலை அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஊடகங்களும் ஒரு சில விஷயங்களை பெரிதுபடுத்துது அப்படின்னா ஒரு சில விஷயங்களை ஒரு சில செய்திகளை மூடி மறைக்கிறதுக்கான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி சமீபத்தில் நடந்த மிக முக்கியமான செய்திகள் என்னென்ன, மிக முக்கியமான சம்பவங்கள் என்னென்ன, அது எந்த அளவுக்கு விவாதிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். முக்கியமாக தென்காசி மாவட்டத்தில் மான் வேட்டை, புள்ளிமான் வேட்டை நடந்திருக்கு. அதில் மிக முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடியவர் முகேஷ் அப்படிங்கிறவர். அவர் திமுக நிர்வாகியாக இருக்கக்கூடிய திமுக இளைஞரணி, அந்த மாவட்டத்தோட இளைஞரணி பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் முகேஷ் அப்படிங்கிறவர். இப்போது தென்காசியை பொறுத்த வரைக்கும் மான் வேட்டைக்காக போயிருந்த ஒரு 3 பேரை கைது பண்ணுறாங்க. அந்த 3 பேரும் எந்த ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து தென்காசி பகுதிக்கு வந்திருக்காங்க. தென்காசி பகுதியில் இவங்க மான் வேட்டை ஈடுபடும் போது நீங்கள் யார் சொல்லி வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது முகேஷ் தான் எங்களை அழைச்சிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. முகேஷ் என்பவர் யாருன்னா திமுகவோட நிர்வாகி, திமுக கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகி, மிக முக்கியமாக பிரபலமாக அறியப்படக்கூடிய ஒரு நபர். அவர் ஸ்டாலின் அவர் கூட புகைப்படம் எடுத்திருக்காரு, KKSSR கூட புகைப்படம் எடுத்திருக்காரு, மிக முக்கிய பொறுப்பில் தான் இருக்கார். அவரும் அவருடைய சமூக வலைதளங்களில் துப்பாக்கியோட திமுக கொடி கட்டிய காரோட துப்பாக்கி வச்சுக்கிட்டு வேட்டையாடுற மாதிரியான புகைப்படங்கள்லாம் அவருடைய சமூக வலைதளங்கள்லே பகிர்ந்திருக்காரு. இந்த செய்தியை ஊடகங்கள் பெரிய அளவு விவாதமாக்கலை. இவர் தலைமறைவு ஆகிட்டார். தமிழ்நாடு, கேரளா போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இவர் எத்தனை மான்களை வேட்டையாடினார், எவ்வளோ பேருக்கு அந்த கறிகள் கொடுக்கப்பட்டிருக்கு, இதில் யார் யார் ஈடுபட்டிருக்காங்க, திமுகவில் மிக முக்கியமான நிர்வாகிகள், இவருக்கு மேலே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் இருக்காங்களா, அல்லது வேட்டையாடக்கூடிய இந்த மிருகங்கள் இதெல்லாம் எங்கே போகுது, எத்தனை மான்கள் வேட்டையாடப்பட்டிருக்குதுங்கிறதெல்லாம் இவர் கைது செய்யப்பட்ட பிறகு தான் தெரிய வரும். இப்போ இப்படி இருக்கிற ஒரு சூழலில் அவர் தலைமறைவாயிட்டார். அவரை இன்னும் கைது தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி திமுக கட்சியிலேருந்து திமுக நிர்வாகிகள் தலைமறைவானால் மட்டும் அவங்கள கண்டுபிடிக்கவே முடியல. செந்தில் பாலாஜி அவர்களோட தம்பியை 1 வருடம் 1.5 வருடம் தேடிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் முகேஷ் அவர்களுக்கும் இருக்குது அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். திமுக பொறுத்த வரைக்கும் என்ன தவறுகள் செய்தாலும் அவர்களை காப்பாற்றக்கூடிய வேலைகள் பார்க்குது. ஏன்னா அது ஒரு நெட்வொர்க் மாதிரி அடுத்தடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிர்வாகிகள்லாம் சிக்குவாங்க. அப்படிங்கிறதுனால இவங்க காப்பாற்றுற வேலையை தான் அரசு செய்யுது. காவல்துறை அப்படி தான் இருக்குது. இந்த சம்பவம் பெரிதாக பேசப்படணும், இது மூடி மறைக்கப்படுது அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்குது. குறிப்பிட்டு ராணிப்பேட்டை தென்கால் அப்படிங்கிற பகுதியில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க, கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க. 2-3 தினங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் தான். ராணிப்பேட்டையில் ஒரு விதைப்பண்ணை, அதாவது அரசுடைய தென்னை விதைப்பண்ணை, அந்த இடத்துல அவங்களுடைய நண்பரோட இருந்திருக்காங்க. அவங்கள மிரட்டி அந்த இடத்துல ஒரு 3 நபர்கள், 3 இளைஞர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. அந்த பெண்ணுக்கு வயது 19 அப்படி தான் சொல்கிறாங்க. கல்லூரி படித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதுவும் மிகப்பெரிய அளவில் விவாதம் ஆகலை. ஒரு வரி செய்தியாக மட்டுமே இது கடந்து போயிருக்கு. இதையும் மிகப்பெரிய அளவில் பேசலை அப்படின்ட்டு தான் நமக்கு தெரிய வருது. இந்த மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க. ஒரு 3 நபர்கள் இதில் தொடர்புடையவர்கள் அப்படின்ட்டு தெரிய வருது. இந்த சம்பவம் ராணிப்பேட்டையில் தென்கால் அப்படிங்கிற பகுதியில் நடந்திருக்கு. அந்த பெண் சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு தான் அந்த விசாரணை, யார் எந்த நபர் யார் யாரெல்லாம் தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போது சமீபத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு குற்ற சம்பவமாக இதை பார்க்க முடியுது. அதே போல் இன்னொரு கொலை சம்பவம் சமீபத்தில் ஒன்று நடந்திருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில், அந்த ஒரு பகுதியில் தென்னந்தோப்பில் ஒரு உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அந்த உடல் தலையே இல்லாத ஒரு இளைஞருடைய உடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு படுகொலை நடந்திருக்கு. இது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, திண்டுக்கல்லில் நடந்திருக்கு. இந்த சம்பவமும் இதே போல் தொடர்ந்து நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போது சமீபத்தில் நடந்த 2 நாட்களுக்கு உள்ளே நடந்த சம்பவம் அந்த பாலியல் வன்கொடுமை, அதன் பிறகு இந்த ஒரு கொலை சம்பவம், தலையே இன்னும் காணா, தலையை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு தான்
போலீஸ் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க. வெறும் வெற்றி விளம்பரமாக மட்டுமே தான் இருக்கே தவிர இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் காவல்துறை சார்ந்து சட்டம் ஒழுங்கு சார்ந்து தான் இந்த சிக்கல்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழலில் வந்து காஞ்சிபுரம் டிஎஸ்பி அவங்க வந்து கைது செய்யணும், சிறையில் அடைக்கணும் அப்படின்ட்டு நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிச்சு. அன்றைக்கு நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அதையும் இப்போ குறிப்பிட்டு சொல்கிறேன். காஞ்சிபுரம் டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய சங்கர் கணேஷ் அவர் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு உட்பட்ட வழக்குகளை வந்து சரியாக விசாரிக்கலை, எங்களுடைய வழக்கை வந்து சரியாக விசாரிக்கலை அப்படின்ட்டு முறையீடுக்கு போகிறாங்க. அந்த வழக்கின் காரணமாக முதன்மை அமர்வு நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இவர் ஒரு தரப்பு சார்ந்து செயல்படுறாரு, இந்த டிஎஸ்பி சங்கர் கணேஷ் வந்து ஒரு தரப்பு சார்ந்து செயல்படுறாரு, அதனால் வந்து இவரை சிறையில் அடைங்க அப்படின்ட்டு உத்தரவு பிறப்பிக்கிறாரு. அந்த இடத்துல வந்து தப்பி ஓட்டம் அப்படின்ட்டு இருந்துச்சு, இல்லை நான் வந்து ரெஸ்ட் ரூம் தான் போயிருந்தேன் அப்படின்ட்டு அவர் தரப்புலன்னு சொல்கிறது. அதன் பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறது. அதன் பிறகு தான் வந்து டிஎஸ்பி வந்து சிறைக்கு அனுப்பப்படுறாரு. இன்றைக்கு மேல்முறையீடு செஞ்சு அவர் மீதான அந்த உத்தரவு வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு, விடுதலை செய்யப்படணும் அப்படின்ட்டு ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு எந்த அளவில் இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து எடுத்துக்காட்டுது அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை, அந்த காவல்துறை சரியாக செயல்படல அப்படின்ட்டு நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்குது. அது இத்தனை ஆண்டு காலங்களில் எத்தனை பேருக்கு இது நடந்துச்சுன்னு தெரில. நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே வந்து டிஎஸ்பியை கைது செய்யணும், அதுவும் சீருடையில் இருக்கக்கூடிய டிஎஸ்பியை கைது செய்யணும் அப்படின்னு உத்தரவு. அங்கேயே கைது செய்யப்படுறாரு. அதன் பிறகு தப்பி ஓடுறாரு. அதன் பிறகு சிறையில் அடைக்கப்படுறாரு. ஸ்டாலின் அவர்கள் வெக்கி தலைக்குழிய வேண்டிய ஒரு சம்பவம் தான் இது. எடப்பாடி ஆட்சி காலத்தில், அதிமுக ஆட்சி காலத்தில் தொடர்ந்து எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் பதவி விலகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அவர் துறைக்கு கீழே அவர் கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பார்க்க முடியுது. இதெல்லாம் பார்த்து ஸ்டாலின் அவர்கள் தானாக பதவி விலகினார்னா அவர் என்ன சொல்கிறது, அதுதான் சரியாக இருக்கும்னு சொல்லணும். ஆனால் அது செய்ய மாதிரி தெரியல. சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குது, அந்த ஆட்சி காலத்தில் பாருங்கள், வட மாநிலத்தை பாருங்கள், இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கன்ட்டு தான் அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. திமுக ஆட்சியும் அப்படி தான், திமுக கட்சியும் அப்படி தான், திமுக தலைவரும் அப்படி தான், திமுக உடன்பிறப்புகளும் அப்படி தான், ஆட்சி ஆதரிக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் மற்ற மாநிலங்களை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லியே இங்கே இருக்கக்கூடிய தவறுகளை மூடி மறைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. இந்த சம்பவத்திற்கு வெட்கி தலை குனிய வேண்டியது ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்ட்டு குறிப்பிட்றேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சம்பவங்கள் சமீபத்தில் நடந்திருக்கு. என்னென்னா, சென்னையில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. கடந்த 3 நாட்களாக சென்னை மெரினாவில் இருக்கக்கூடிய உழைப்பாளர் சிலைக்கு அருகில் வந்து இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. உண்ணாவிரதம் போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தொடர்ந்து கைது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கு கூட கைது நடவடிக்கை, அவங்கள அடித்து இழுத்துட்டு போகக்கூடிய காணொலிகள்லாம் பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் பற்றி கேள்வி கேட்கும்போது சேகர் பாபு அவர்கள்ட்ட கேட்குறாங்க, எனக்கு வந்து காது கேட்கல அப்படின்ட்டு ஒரு பதில் சொல்கிறாரு. அதாவது தூய்மை பணியாளரை பற்றி கேட்டிங்கன்னா எங்களுக்கு காது கேட்கல அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாரு. இந்த மாதிரியான அலட்சியமான பதில்கள் தான் ஆட்சியாளர்கள்ட்டேருந்து வருது. அதுவும் ஒரு அமைச்சர், திமுக அமைச்சர் வந்து சொல்லக்கூடிய பதில் வந்து எனக்கு காது கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அவர்கிட்டே வந்து மது விற்பனை வந்து சென்னையில் ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அதற்கு நடவடிக்கை எடுப்போம், இல்லைன்னா காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை எடுக்குது, இப்போ தான் தெரிய வருது, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் சொல்லலாம். இல்லைனா நடவடிக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படியெல்லாம் நடக்கவே இல்லைன்னு கூட பொய் கூட சொல்லலாம். நான் குடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அதாவது கள்ளத்தனமாக மது விற்பனை நடக்குது அப்படின்னு கேட்டால் நான் குடிக்கிறது இல்லைன்னு சொல்கிறார். இதே மாதிரி தான் கள்ளச்சாராய மரணத்துக்குன்னு சொல்லுவாரான்னு, மரக்காணம், கள்ளக்குறிச்சிகள் அந்த மாதிரி தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். இப்படி பொறுப்பற்ற பதில்கள் தான் சேகர் பாபுலேருந்து வருது. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை பற்றி கேட்கும்போது எனக்கு காது கேட்கல அப்படின்ட்டு போகிறாரு. அதே போல் இந்த மது விற்பனை பற்றி கேட்கும்போது நான் குடிக்கிறது இல்லைன்னு சொல்கிறாரு. நீங்கள் குடிக்கிறீங்களா குடிக்கலையா என்ன கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள். இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கியா சார், இதுக்கு என்ன சார் நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் குடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இப்படிப்பட்ட பொறுப்பற்ற பதில்கள் தான் ஆட்சியாளர்கள்ட்டேருந்து வருது. இப்படிப்பட்ட அமைச்சர்கள் தான், இப்படிப்பட்ட ஆட்சியாளருக்கு கீழே தான் தமிழ்நாடு இருக்குது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கங்க. இவர்கள் வந்து என்ன சொல்கிறது, ஆட்சி அதிகார மமதையில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இப்போ சமீபத்தில் ஜெர்மனி, இங்கிலாந்துலாம் போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு. நடைமேடையை மறித்து மிகப்பெரிய அளவில் கட் அவுட் வச்சுருக்காங்க திமுகவினர். மற்ற கட்சியினர் வச்சா, குறிப்பிட்டு தமிழக வெற்றி கழகம் வச்சா அந்த கட் அவுட் எடுக்கிறது, கொடியை பிடுங்கிறது, கொடி நடக்கூடாதுன்னு சொல்கிறது, இப்போ போஸ்டர் அடித்தா போஸ்டரை கிழிக்கிறது,
என்னென்ன வேலைகள்லாம் செய்ய முடியுமோ திமுக செய்கிறாங்க. ஆனால் நடைமேடையை மறித்து, அதுவும் அந்த நடைமேடையை தாண்டி ரோடு வரைக்கும் வருது அந்த கட் அவுட். ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போயிட்டு வராங்களாம், முதலீடெல்லாம் ஏற்று வராங்களாம். அதை யாரும் கண்டுக்கலை. அதுக்கும் பெரிய அளவில் 12 லட்சம், ஒரு 45 லட்சம் நினைக்கிறேன், 45 லட்சம் வந்து கூகுள் ஆட்ஸுக்கு கொடுத்து யூடியூப்பு எல்லா இடங்கள்லையும் விளம்பரம் படுத்துறதுக்கு 46 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. இந்த பெரியாருக்காக புகைப்படம்னு ஒன்று உருட்டுனார்ல ஸ்டாலின் அவர்கள். இப்படிப்பட்ட விளம்பர ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து மக்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. உங்களுடைய ஆட்சியாளர்களுடைய அலட்சியமான பதில்களையும் இவர்களுடைய செயல்பாடுகளையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆட்சி அதிகாரம் நம்மகிட்ட தான் இருக்குது. எதிர்கட்சிகள்லாம் தனித்தனியாக இருக்கிறாங்க. அதிமுக அதுவும் குறிப்பிட்டு ஊடகங்களில் செங்கோட்டையன் என்ன பண்ணுறாரு, செங்கோட்டையன் எங்கே போகிறாரு, இதை தான் விவாதிக்கிறாங்களே தவிர, இதற்கு முன்பு நான் சொன்ன இந்த மான்கறி பிரச்சனையோ அல்லது இந்த பாலியல் வன்கொடுமை, ராணிப்பேட்டையில் நடந்த பாலியல் வன்கொடுமை குறித்தோ, மறுபடியும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அது குறித்தோ, இப்போது ஒரு கொலை நடந்தது, தலையே இல்லாத ஒரு உடல் கிடைக்கப்பட்டிருக்கு, அந்த மாதிரியான சம்பவங்களோ, டிஎஸ்பி குறித்தான விவாதங்களோ, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு குறித்தான விவாதங்களோ எதுவுமே இல்லை. தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் குறித்தான செய்திகளை மட்டுமே போட்டுட்டு மற்ற பிரச்சனைகள்லாம் மூடி மறைச்சிட்டு வெறும் விளம்பரம், ஸ்டாலின் அவர்கள் இங்கே போகிறாரு, அங்கே போகிறாரு, இது பண்ணுறாரு, அது பண்ணுறாரு அப்படின்ட்டு வெற்று விளம்பரம், அதற்கு கோடிக்கணக்கில் செலவழித்து மறுபடியும் ஆட்சி பிடிக்கலாம்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நினைப்பு நடக்காது அப்படின்ட்டு தெளிவாக தெரியுது. மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு திமுகவுக்கு அதிருப்தி இருக்குது அப்படின்ட்டு தெளிவாக தெரிய வருது. இன்னும் வருகாலங்களில் தளபதி விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது அவர் எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் நிகழ்வு தான் இங்கே விவாதமாக போகுது. அப்படிப்பட்ட சூழல், அதை எதிர்பார்த்து ரொம்ப அச்சத்தில் இருக்காங்க. என்ன பேச போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு அப்படின்ட்டு அச்சத்தில் இருக்காங்க எதிர்க்கட்சிகள். அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்க போது. திமுகவுடைய இந்த அராஜக ஆட்சி அப்படிங்கிறது அகற்றப்படும் அப்படின்ட்டு மதுரை மாநாட்டில் சொல்லியிருந்தார் தளபதி அவர்கள். அதற்கான முன்னெடுப்புகள் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி அடாவடியாக பதில் சொல்லக்கூடிய ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டு அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள். 2026 அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தொடர்ந்து பேசுவோம், மக்களுக்காக பேசுவோம். தொடர்ந்து இது மாதிரியான சிக்கல்கள், மக்கள் பிரச்சனைகளை தொடர்ந்து பேசுவோம். டிவிகே ஆர்மி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவிகே ஆர்மி ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.